ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே பாயாசம் அப்படின்னாலே சொல்ல வேண்டியதே கிடையாதுங்க. நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான். அதுவும் இந்த பாயாசம் நம்ம ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஆஸ் யூஷுவல் நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற அதே அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கல்யாண விருந்துகளெல்லாம் சாப்பிடக்கூடிய அதே சுவையில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாயாசம் பண்ணுறதுக்கு பாலை காய வச்சிடலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் எடுத்துருக்கேன். பால் நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாயசத்துக்கு நல்லா க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இப்போ பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா ஆறட்டும். அடுத்தது ஒரு அகலமான கடாயில் 5